பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். இந்த காலை நேரத்திலும் கூட நான் மறுபடியுமாக மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நாம் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடி கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவரின் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் தரையிலே விழுந்து, அந்த வேலை தம்மை விட்டு நீங்க கூடுமானால் அதை நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தான் விரும்பின ஒரு இடம் அந்த கெத்சமனே. கெத்சமனே அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதற்கு ஆலிவ் பிரஸ் அப்படின்னு சொல்லி, அல்லது ஒலிவ எண்ணெய் பிழியும் இடம் என்று அர்த்தம். இயேசு கிறிஸ்து அந்த நாளில், அந்த இரவில் ஜெபிக்கும்படியாக அங்கே கெத்சமனேக்கு வருகிறார். அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலப்படுகிறது, மிகவும் துக்கம் அடைகிறது. அது ஒரு பெரிய வேதனை நிறைந்த ஒரு இடம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது, அவர் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுகிறது என்று பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நம்மளுடைய புத்தியினால், அதாவது மனுஷீக புத்தியினால் அது புரிந்து கொள்ள முடியாது. அது எப்படி அந்த சூழல், எப்படிப்பட்ட ஒரு நிலை, இயேசுவினுடைய மனநிலை, இயேசு எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தாருங்கிறத மனுஷீகமாக நம்ம படித்து புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கு பரிசுத்த ஆவியான தேவன் நம்மளுடைய இருதயத்தில் பேசினா மட்டும்தான் அது புரிந்து கொள்ள முடியும். இங்கே என்ன வேதனை அப்படின்னு சொல்லி, எது அவரை இவ்வளவு வேதனைக்குள்ளாக்கியது, இவ்வளவு பாரத்தையும் அவருடைய ஆன்மாவில் கொண்டு வந்தது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவருக்கு சரீர வலியை குறித்து பயம் கிடையாது. சரீரத்தில் ஏற்படக்கூடிய வலியை குறித்து அவருக்கு பயம் இல்லை, மரணத்தை குறித்து பயம் இல்லை, சிலுவையில் மரிக்க போகிறத குறித்து பயம் இல்லை. இரட்சகரினுடைய இருதயத்தை உடைத்தது எது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக பாவமாக போகிறார். நம்முடைய பாவங்கள்லாம் அவர் மீது வைக்கப்பட போகிறது. தான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களினுடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட போகிறது. ஆகவே அவருடைய இருதயம் மிகவும் வியாகுலப்படுகிறது, துக்கப்படுகிறது. இதை ஜேசி ரைல் என்கின்ற ஆங்கிலிக்கன் பிஷப் அவர் சொல்கிறாரு, இரட்சகரினுடைய இந்த துக்கம் மிகப்பெரியது என்று சொல்கிறார். அவர் நமக்காக பாவமாக போவது, இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை என்று சொல்லுகிறார். ஏன்னா அவர் பாவம் இல்லாதவர், அவர் நமக்காக பாவமானார். இந்த உலகத்திலே ஒரே ஒருத்தர் தான் பாவம் இல்லாதவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவருக்கு தான் தெரியும் கடவுள் எப்படி பாவத்தை பார்க்குறாருங்கிறது. நம்மளுக்கெல்லாம் தெரியவே தெரியாது. பாவத்தை அறிகிற அறிவு, பாவ உணர்வு, கடவுள் எப்படி பாவத்தை பார்க்குறாருங்கிறதுலாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும், இயேசு கிறிஸ்துவுக்கு தான் தெரியும். மேலும் அவர் பரிசுத்தர், அவர் மாசு இல்லாதவர், அவர் நமக்காக சாபமாக போகிறார். பரிசுத்த தேவ குமாரன் தனது பிதாவினால் கைவிடப்பட போகிறார். இதெல்லாம் யோசித்து பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லி. அது பயங்கர ஒரு எமோஷனல் டைம். அது ஒரு உணர்வு ரீதியா, ஆவிக்குரிய ரீதியா, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்ப பயங்கர கஷ்டமான ஒரு இடம். இங்கே இயேசு கிறிஸ்து தனது ஜனங்களுடைய பாவங்கள் அவர் மீது வைக்கப்பட போகிறது. தேவனுடைய கோபம் அவர் மீது செலுத்தப்பட போகிறது. தேவனுடைய நீதி அவர் மீது செலுத்தப்பட போகிறது. நியாயப்பிரமாணத்தினுடைய சாபங்கள் எல்லாம் அவர் மீது வைக்கப்பட போகிறது. இதெல்லாம் நினைச்சு தான் அவர் அங்கே அவரோட ஆத்தும பாரம் கொள்ளுகிறார். அவருடைய இருதயம் அங்கு உடைக்கப்படுகிறது. கெத்செமனேல இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் பதிலாளாக மாறுகிறார். தேவன் மனிதனானார். அவர் மத்தியஸ்தராக நமக்கு பிணையாளையாக நான் மதிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்தார். அவர் தனது சொந்த இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டு கொண்டார். பிரியமானவர்களே, சுவிசேஷம் அப்படிங்கிறது, சிலுவை மரணம், அதை குறித்து நம்ம அதிகமாக சிந்தித்து வருகிறோம் அந்த மாதங்களில். இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஏன் இதெல்லாம் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய பாவங்கள் நீக்கப்படணும். நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறப்ப பாவத்திலேருந்து விடுதலைக்கான வழி இயேசு கிறிஸ்து என்பதை புரிஞ்சு கொள்ளணும். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பே கிடையவே கிடையாது. உங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சவர் அவர் தான். அந்த உலகத்தில் அவர் ஒருத்தர் தான் கடவுளாக இருந்தவர். மனிதனாக நம்மளுடைய பாவத்தை நிவர்த்தி செய்தார். இதை தான் எபேசியர் 1:7 சொல்லும் பொழுது, அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லுகின்றார். இதில் என்ன கவனிக்கணும், உற்று பாருங்க. உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான வழி, எதற்கு இயேசு கிறிஸ்து மரிக்க போகிறார், அவர் எதற்கு மரித்தார், அவருடைய மரணம், அவருடைய இரத்தம் சிந்துதல் எதற்காக, என்னுடைய பாவத்தை போக்குவதற்காக. கவனித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவர் எனக்காக மரித்ததுனால நான் என்மட்டுக்கு நான் மரிக்க போவதில்லை. எனக்கு மரணம் கிடையாது. விசுவாசிக்கு என்மட்டுக்கு மரணம் கிடையாது. அவன் இயேசுவோடு என்னென்றுமாய் வாழப்போகிற ஒரு வாழ்க்கை. அதான் வேதத்தில் சொல்கிறாரு,
ஒன்றான மெய்தீபமாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசுவை அறிவதே நித்திய ஜீவன். அழியாமை உள்ள வாழ்க்கைக்கு இயேசு தான் வழி, வேறு வழியே கிடையாது. அடுத்தது, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள ஒரு விசுவாசியாக இருக்கும் பொழுது எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, என்னை யாரும் குற்றம் சாட்ட முடியாது, என்னை யாரும் தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. இதை தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் பின்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட நிச்சயம் உடையவர்களாக இருக்கீங்களா? இதான் கெத்செமனே நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். இப்படிப்பட்ட அனுபவம் இல்லாவிட்டால் மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.